ஈரோடு மஞ்சள், சேலம்னா மாம்பழம், தூத்துக்குடினா உப்பு, ஜங்கம நாயக்கன் பட்டினாலே நல்ல நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் வாழ்கின்ற ஊருங்க. அது என்ன காடம் கூட்டத்துல இருந்து சத்தம் கம்மியா வர மாதிரியா இருக்குதுங்க. ஆமா, இரவு நேரத்துல காடை கொஞ்சம் அமைதியா தான் இருக்கும். கொங்கு மண்ணுனாலே மரியாதை தங்கும் மண்ணுங்க. மண்ணை எப்படி நேசிக்கிறார்களோ அதை போல பெண்ணையும் நேசிக்கின்ற மகத்தான ஆண்கள் வாழ்கின்ற ஊர்ல வந்து நிக்கிறோம்னு சொன்னா பாசம் தான் நாங்க முக்கியம். நடுவர் அவர்களே, உங்களை பத்தி ஒரு 4 வரி கவிதை. என்னை பத்தியாமா? ஆமா நடுவர். சொல்லுமா. அவன் இல்லாத போய் சொல்லு, அவன் பொறாம போடுவான். அடியாருக்கு அடியாராய். யாரு? அடியாருக்கு அடியாராய். நான் அடி வாங்கினது என் பொண்டாட்டி எப்ப சொன்னா? அடியார் அடியார் அடி விட்டா அடியாருக்கு அடியாராய். அடியாருக்கு அடியாரா? அத்தனையும் கற்றவராய், ஆஹா, பெரியவராய், சின்னவராய், பேசுகின்ற உத்தமரை. முடியும் நிறைக்காமல் மூளையும் நிறைக்காமல் முன்னேறி வருகின்ற மருத்துவரை. ஏன் மருத்துவர்னு சொன்னது? ஏன் முடி நரைக்கல தெரியுமா? ஏன் 150 ரூபா டை, அருமையான டை, கோத்ரேஜ் கம்பெனி. இத்தனை நெசையாது. முன்னாடி பிளாக் ரோஸ் அடிப்பேன், அது வெளுத்துரும். இது கோத்ரேஜ் நல்லா தாங்குது. 15 நாள் 16 நாள் டை அடிச்ச நடுவர். நான் ரொம்ப எங்க இருக்கீங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டோம் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா உங்களை மருத்துவர்னு சொன்னேன்? உடல் நோயை போக்கணும்னு வச்சுங்களேன், மருத்துவர் கொடுக்கின்ற மருந்து தேவைப்படும். ஒருவரின் மன நோயை போக்கணும்னா நீங்க மருத்துவராகிய எங்கள் நடுவர் கொடுக்கின்ற சிரிப்பு மருத்துவத்தால் அனைவருடைய மன அழுத்தமும் போகுதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட மன அழுத்தம் போகின்ற மருத்துவருங்க நீங்க. இந்த பாராட்டு தான் லேசா பாராட்டுனா கிளம்பி வந்துருவான். அப்படி இல்லைங்க, மனநோயை போக்குற மனநல மருத்துவர்னாலும் மருத்துவர் தானே. மருத்துவர் தாங்க. சிலருக்கு மனநல மருத்துவராகவே இருந்துட்டு போறேன். கலைவாணர், மேடை கலைவாணர். இத்தனை கூட்டம் எல்லாம் கூடி இருக்காங்கன்னா எதுக்காக கூடி இருக்காங்க? எதுக்கு? பணத்துக்காக கூடின கூட்டமா? ஆஹா இல்லம்மா, பாசத்துக்காக கூடின கூட்டம் நடுவர். ஆஹா, இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்கன்னா எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? எங்க கிரகம்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இல்லைங்க, வாடாமல்லி சேலை கட்டிட்டு ஒரு புள்ள பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தனம் மாதிரியே இருக்குதே. உன் பிளான் எனக்கு தெரியாது. இதுல தானே பட்டிமன்ற காசு இருக்குன்னு பிளான் பண்ணி எடுத்துட்டு போறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 2 எலுமிச்சம்பழம் தாயத்தும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். போய் கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல உக்குன்னு இழுக்கும். நான் நடந்து வரும்போது அங்க ஒரு பாட்டிமா சொன்னாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வர தனம் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பாட்டியை பாராட்டத்தான் செய்யும். பேசு, இதுல என்ன இருக்கு? பாண்டியன் ஸ்டோர் 2வது பாட்டுல என்னை தாங்க தனமா நடிக்க கூப்பிட்டாங்க. அதே பாட்டு 2வே மூடுற மாதிரி கண்டிஷன்ல இருக்குங்கறாங்க. கால் சீட் இல்லாதனால தாங்க. அப்ப கை சீட்டாவது கொடுத்து விட வேண்டியானே. நடுவர்களே, பாசத்தின் வேர்களில் தான் பாரதத்தின் பண்பாட்டு மரம் பூத்து குலுங்குகிறதுன்னு சொன்னா அதனால சில வேர் பெட்டு போயிருது. பாசத்தால தானங்க இந்த குடும்பமே வாழுது. கண்டிப்பா. எப்படி தெரியுங்களா? சின்னஞ்சீரு கூட்டு எங்க இளஞ்சிங்கங்கள எதுக்கு காத்துட்டு இருக்காங்க? இவங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன தெரியுங்களா? என்ன? எங்க அபோனனுடைய ரெசல்யூஷன் என்ன தெரியுங்களா? என்ன? இந்த வருஷமாவது புதுசா ஒரு மனைவியை கூட்டிட்டு வந்துட கூடாதா? ஏனா புதுசா ஒரு மனைவியா? ஏன் அவர் என்ன பண்ணாரு? பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாவே வா வாந்தான கூப்பிட்டாரு. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மனைவி என்பவள் அவங்க அம்மாவை போய் பார்த்துக்கிட்டா இந்த கொழுந்தியா வந்து சோறாக்கி போடுவாங்கிற ஒரு நல்ல எண்ணம். வீட்டு வாச கூட்ட பெருக்க பெரிய நல்லமைவேன். இவனை பத்தி எனக்கு தெரியும். இந்த இளஞ்சிங்கங்கள்லாம் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? எதுக்காக? இந்த வருஷமாவது மனைவிங்கிற அந்த பாசமான ஒரு தங்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட மாட்டாமாங்கிற நப்பாசையில எல்லாம் காத்துட்டு இருக்காங்க அவர்களே. அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி பாட்டு விடும் தெரியுமா? கிடைக்காதான் ஏங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க முன்னாடி வந்து சொத்து எழுதி வை, சொந்தம் வேண்டாம் சொந்தம் வேண்டாம்னு வந்து ஹரி பாலகிருஷ்ணன் பேசிட்டு போயிருக்கானே, விளங்குமான்னு கேக்குறேன். The world's costliest trouser we have decided. மஞ்சுநாதன் நிறுத்துமா. என்ன சொன்ன? இந்த காடன் கூட்டத்துல இருந்து கூரன் கூட்டத்துக்கு பேச போனார்ல, இந்த சொந்தம் பேசி முடிச்சிட்டு அந்த சொந்தத்துக்கு பேச போயிருக்கார்ல, அந்த மஞ்சன் என்ன சொல்லிட்டு போனாரு? The world's costliest trouser we had Mr. மஞ்சுநாதன். பட்டிமன்றம் தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன உக்ரைன் போர் போயிட்டு இருந்தாலும் மாதிரி இங்கிலீஷ் பேசுற? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? நல்லா தெரியுமா? நான் எம்ஏ எம்எட் எம்ஃபில் பண்ணியிருக்கேன். மேஜராகி 25 வருஷம் ஆச்சு. நான் பேசுகிற இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும். நீ பேசுகிற இங்கிலீஷ் யாருக்கும் புரியும். எனக்கு புரியலையா? இந்த நிற்கிறவங்க பசங்களுக்கெல்லாம் கேளு, நான் பேசுகிற இங்கிலீஷ் புரியும். இப்போ நீ பேசு. The world's costliest trouser. தம்பி புரியுதா? புரியல இல்லை? இப்போ நான் பேசுகிறேன், புரிஞ்சா கைதட்டு. இங்கிலீஷ் பேசுகிறேன்.
ரெஸ்பெக்டட் சார், ஐ ஆம் சவரிங் ஃப்ரம் ஃபீவர், unable to attend the class. Grant me for 2 days leave. Your faithfully, ஒரு obediently, ஒரு lovingly. எப்படி நம்ம இங்கிலீஷ்? அட கடவுளே, அவ்வளோ பேர் கை தட்டியிருக்காங்க. எங்க சொந்தங்களை நம்பி நான் பேச வந்தேன். அவ்வளோ பேருக்கு இங்கிலீஷ் லீவ் லெட்டர் தெரியும்னு அர்த்தம். நடுவர்களே, நீங்க தப்பா பேசுங்க. நான் டீச்சர், ஸ்கூல் டீச்சர். யாராவது டீச்சருக்கு லெட்டர் எழுதும்போது லவ்விங்லி போடுவாங்களா? நான் போடுவேன். ஏன்? டீச்சர் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி, அதனால நான் லவ்விங்லின்னு போட்டேன். தம்பி ஒய்ஃப்னா ஸ்வீட்லின்னு போடுவேன். ஸ்வீட்லி. ராணிகுமார்னா என்னடா போடுவியா? சரி போடல. நடுவர்களே, இப்போ எங்க அப்போ கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.